ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள். நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஹை ப்ரோட்டீன் லட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்போதுமே அதிகமான அளவு ப்ரோட்டீன் சத்து உள்ளது இந்த பச்சை பயிருங்கிறது. இன்றைக்கி நான் இது 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கும். ஒரு 200லேருந்து 200 தாண்டி இருக்கும். இப்போ கொஞ்சம் இது கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரை இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிடுவோம். இது செஞ்சு வச்சுக்கிட்டு வீக்லி ஒன்ஸ் செஞ்சு வச்சா போதும். டெய்லி ஒரு லட்டு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. நல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. அதுவும் வளரும் பெண் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பச்சை பயிர் டெய்லி ஏதாவது ஒரு விதத்தில் சேர்க்கணும். நீங்கள் டெய்லி வேக வச்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சுகர் மட்டும் கம்மியாக போட்டு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாம் நான் ஒரு 5 நிமிஷமாக நான் வறுத்துருப்பேன். எல்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி கரெக்டாக நமக்கு கிடச்சிருக்கு. அந்த நல்ல ஒரு வாசமும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை எடுத்திருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அப்படியே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வாசனைக்காக ஒரு 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு லேசாக சூடேறினா போதும். ஏன்னா நம்ம அப்படின்னா தான் பொடி பண்ணும்போது நல்லா பவுடர் ஆகும். அதனால் இது எல்லாத்தையும் போட்டு லேசாக வறுத்துக்கிடுவோம். ஏலக்காயும் இதிலே போட்டுட்டிங்கன்னா நல்லா ஃபைனாக நமக்கு திரிபட்டுரும். அதனால் அதையும் பார்த்து செஞ்சுக்கோங்க. இது வேர்க்கடலை பொரியடலை போடாமலேயும் நீங்கள் இதே மாதிரி வெறும் பாசிப்பயிறு மட்டும் வச்சு செய்யலாம். இருந்தாலும் இது போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஹை ப்ரோட்டீன். ஏன்னா நம்ம நாட்டு சர்க்கரையை சேர்த்து செய்கிறதுனால நல்ல ஒரு அயன் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது இப்போ எல்லாம் நல்லா சூடேறிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அது ஆறுற நேரத்தில் நம்ம நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் ஜஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணிவிட்டு இதை வெல்லமாக நம்ம பாகு காய்ச்சணுன்னு அவசியம் இல்லை. சாரி, கொஞ்சம் இதை தட்டிட்டு கை. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு எல்லாமே நல்லா உருகுனதுக்கப்புறம் லேசாக ஒரு 2 மினிட்ஸ் நம்ம கொதிக்க விட்டால் போதும். இது இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்துட்டு இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். கொதித்ததுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் நான் கொதிக்க விட்டேன். இந்த ஸ்டேஜ் இருந்தாலே போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் இதுக்கு ரொம்ப குறைவான அளவு ஆட் பண்ணாலே போதும். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இப்போ இதில் நான் ஒரு 10-15 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது லேசாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். இதை நீங்கள் அப்போ நம்ம பவுடர் பண்ணும்போது கூட இதையும் ஒன்றா போட்டு கூட பவுடர் பண்ணலாம். இருந்தாலுமே நம்ம முழுசாக ஆட் பண்ணும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் நேரம் இதில் வறுபடட்டும். இது இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ இந்த நெய்யிலே நம்ம இந்த மாவு பொடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். இது நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு வாசமாக ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ இதையும் நல்லா இந்த நெய்யிலே ஒரு 3 மினிட்ஸ் இதில் போட்டு நம்ம வறுக்கணும். அப்படின்னா தான் இந்த லட்டோட வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா பக்கமும் நெய்யும் நல்லா ஒன்று சேர்ந்து கிடைக்கும். ஸ்டவ்வை மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா கொஞ்சம் வாசம் வரக்கூடிய அளவுக்கு இதை வறுத்துக்கிடுவோம். இப்போ இதில் இந்த வெள்ளைப்பாகு நம்ம ஆட் பண்ணிடலாம். இது நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். இப்போ இதில் வெள்ளைப்பாகு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே ரொம்ப ஆட் பண்ணிட வேண்டாம். இப்போ நம்ம ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒன்றா கலந்து பார்த்துட்டு தேவைப்பட்டால் நான் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், ஆஃப் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம். ரொம்ப இலகுன மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் பார்த்துட்டே சுகர் சிரப்பு இந்த வெள்ளைப்பாகு ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. இன்னும் இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும்.
ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் இதை வந்து கைட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒன்று போல் வந்து லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கிட வேண்டியதான். இங்கே பாருங்கள், இப்போ இதை வந்து எல்லாத்தையும் வந்து கலந்து விட்டுருவோம். இது எல்லாமே நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு செஞ்சாலே போதும். இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து வெள்ளைப்பாகு இருக்குது பாருங்கள், அதையும் ஊற்றி ஒன்று போல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் எடுத்து வச்ச வெள்ளைப்பாகு வந்து எனக்கு வந்து கரெக்டாக வந்தது, கொஞ்சம் கூட மீதி இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு. அதான் 1 கப்பு சிறுபேருக்கு 3/4 கப்புலேருந்து 1 கப் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம். நான் வந்து நாட்டு சக்கரை போட இந்த அளவுக்கு டார்க் கலராக இருக்குது. நீங்கள் வெல்லம் போட்டிங்கன்னா அந்த ஒரு க்ரீன் கலர்லேயே நல்லா கிடைக்கும். இப்போ இது வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துட்டு இப்போ இதை வந்து அப்படியே வந்து ஒரு லட்டு மாதிரி நம்ம பிடிச்சி வச்சிடலாம். இது இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈரப்பதமாக தெரியுது. கொஞ்சம் உணர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், கலர்ஃபுல்லாக எவ்வளோ ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு சண்டே அன்னைக்கு வீக்லி ஒன்ஸ் இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா கை பொறுக்கிற அளவு சூடு இருக்குது. எனக்கு வந்து இது தாங்கிறதுக்கு முடியலை, அதனால தான் நான் வந்து கொஞ்சம் இது பண்ணுதேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வீடியோவில் பார்க்க போகிறது ராகி லட்டு. இதுக்கு நான் வந்து இந்த பவுலுக்கு வந்து 1.5 பவுல் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன், அதாவது கேழ்வரகு மாவு. இதுக்கு வந்து 3/4 கப்புலேருந்து 1 கப் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம். நான் வந்து 3/4 கப்பு எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் சீட்ஸை நான் தட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு தான் நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். பாருங்க, நெய் வந்து நல்லா உருகட்டும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம முந்திரி பருப்பை வந்து வறுத்து எடுத்துக்கிடுவோம். இது பாருங்க, இப்போ வந்து நான் 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடிய அளவுக்கு நம்ம வறுத்துக்கிடணும். அப்படின்னா தான் அதனோட வாசனை நல்லா இருக்கும். முந்திரி பருப்பு இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதே நெய்யில் வந்து நம்ம வந்து அடுத்தது ராகி மாவை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து இன்னும் கொஞ்சமாக வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய் வந்து நல்லா உருகட்டும். இது வந்து எல்லா பேன்லேயும் நல்லா படக்கூடிய அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து நல்லா மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போ ராகி மாவை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து இதிலே வந்து கைப்படாமல் ஒரு 2 or 3 மினிட்ஸ் இதை வந்து வறுத்தா போதும். வறுக்கும்போது அந்த வாசம் வரும், அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கிடணும். இந்த இது ராகி மாவு வந்து நல்லா வறுபட்டுட்டு அந்த வறுத்த வாசமும் வந்துட்டு இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இப்போ வந்து நம்ம அடுத்ததாக வெள்ளை பாகு நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இப்போ வந்து நம்ம வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த கப்புக்கு 3/4 கப்பு எடுத்து வச்சுருக்கோம். எல்லாமே ஒரே அந்த மெஷர்மெண்ட் கப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ஜஸ்ட்டு வந்து உருகட்டும். உருகிட்டு நம்ம வடிகட்டிட்டு அதில் கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விட்டால் போதும். இப்போ இது வந்து எல்லாம் நல்லா மெல்ட் ஆகணும். இப்போ அது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கோர்ஸாக வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெல்லம் எல்லாம் நல்லா உருகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த ராகி மாவோட நான் வந்து இந்த பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த வேர்க்கடலையும் ஒன்றா சேர்த்துக்கிடுதேன். அப்புறம் வறுத்து வச்சு அந்த முந்திரி பருப்பு, அப்புறம் கொஞ்சம் வந்து ஏலக்காய் பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த வெள்ளைப்பாவில் ஆட் பண்ணோம்னா எல்லாம் நமக்கு கலந்து நமக்கு ரெடி ஆகிரும். அதனால தான் நான் இந்த மாதிரி செய்தேன். இதில் நீங்கள் நம்ம தேவைன்னா ட்ரை கோகோனட்டு கூட பூத்திருவி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கொப்பரை தேங்காய்னு சொல்லுவாங்கள்ல, அது கூட நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் வந்து நல்லா அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இன்னும் சத்துள்ள ஒரு ராகி லட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். வெள்ளைப்பாகும் வந்து நான் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இதை வந்து அப்படியே அந்த வெள்ளைப்பாவில் வந்து போட்டுடலாம்.
இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா சரியாக வரும். இது வந்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம நெய் விட்டு நம்ம செய்யும்போது நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் கரெக்டாக வரும். இப்படி வெள்ளைப்பாகு நல்லா சூடோடு இருக்கும்போதே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ராகி மாவும் வந்து நல்லா வெந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியானதாக இருக்கும். இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது. நம்ம வந்து இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு குறைஞ்சதுக்கப்புறம் இதை கைட்டே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இப்படி இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நெய் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இது வந்து அந்த ஹீட்டுக்கே நல்லா உருகிரும். உருகும்போது எல்லாம் நமக்கு கலந்து ஒன்றா நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் நல்லா வாசம் வருது. இப்போ இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டு கையை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வந்து இதெல்லாம் ஓரளவுக்கு ஆற விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். கையில் வந்து கொஞ்சமாக நெய் தடவி இருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு வச்சிடலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸுக்கு நீங்கள் பிடிக்கலாம். இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா முந்திரி பருப்பு வேர்க்கடலெல்லாம் போடும்போது அது என்ன டேஸ்ட்டு கம்மியாகவா இருக்கும், அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுவும் போக ராகி மாவில் செய்கிறதுனால இது வந்து நமக்கு வந்து அனிமியா பேஷண்ட்ஸு வந்து டெய்லி ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்படி வந்து கையில் வந்து நெய் தடவிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த கிராக் எதுவும் இல்லாமல் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இதை நீங்கள் இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மந்த் இருந்தாலும் ஒன்றுமே ஆகாது. இப்போ இது மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் வியூஸ், இப்போ வந்து நம்ம ராகி லட்டு பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ இதை ஒரு பவுலுக்கு வியூஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கருப்பு உளுந்து லட்டு, அதாவது பிளாக் ஊரடால் லட்டுன்னு இதை சொல்லலாம். இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து நான் இந்த கப்புக்கு வந்து எல்லா மெஷர்மெண்ட்டுமே எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு வந்து 1 கப்பு வந்து உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதாவது இந்த கருப்பு உளுந்துன்னு சொல்லுவாங்களோ, தோல் உள்ளது, அந்த உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வாசம் வரக்கூடிய அளவுக்கு இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வந்தாலே போதும். ஸ்டவ்வை வந்து மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கிடணும். நல்லா வறுத்துட்டு செய்யும்போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் நம்ம இதுக்கு நம்ம செய்தோம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ வந்து உளுந்து வந்து இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். நல்லா அந்த வறுத்த வாசம் நல்லா வந்துட்டு, இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 கப் அளவுக்கு பொரிகடலை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இது வந்து இந்த ஸ்டவ்வில் உள்ள அந்த ஹீட்டுக்கே போதும். அந்த பேனில் உள்ள ஹீட்டுக்கே லேசாக இதை வறுத்தாலே போதும். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு வறுபட்டாலே போதும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது ரெண்டையுமே நல்லா ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் வியூஸ், இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. இந்த ஹீட்லேயே நான் வந்து ஒரு 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். அந்த ஹீட்லேயே நம்ம வந்து இந்த ஏலக்காய் போடும்போது நமக்கு வந்து அதை திரிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ இதையும் போட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இதை வந்து நல்லா வந்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக ஆற விட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இது எல்லாத்தையுமே நான் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். ரொம்ப ஃபைனாகவும் இல்லாமல் ரொம்ப திரியாகவும் இல்லாமல் கொஞ்சம் ரவை பதத்துக்கு இருந்தாலே போதும். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து வெல்லத்தையும் நம்ம வந்து மிக்சியில் வந்து நம்ம போட்டு பவுடர் பண்ண போகிறோம். நான் வந்து இந்த கப்புக்கு வந்து 1.25 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 1 கப்பு உளுந்தம்பருப்பு, 1 கப்பு பொரிகடலை எடுத்தேன் பார்த்தீங்களா. ஆனால் இதுக்கு வந்து 1.25லேருந்து 1.5 கப் அளவுக்கு வெல்லம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த பாருங்கள், வெல்லத்தை வந்து நான் வந்து லேசாக சும்மா நான் வந்து துருவி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இதையும் கொஞ்சம் ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் வியூஸ், இப்போ வந்து வெல்லத்தையும் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் இது பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது ரெண்டையுமே போட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த உளுந்து மாவும் நம்ம வந்து வெல்லமும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது நீங்கள் செய்யும்போது எல்லாமே வெல்லம் நல்லா மிக்ஸ் பண்ணி கிடச்சிரும். நம்ம கைட்டு மிக்ஸ் பண்ணுறத விட இது வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும். இதே மாதிரி நான் மீதி இருக்கிறதையும் நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுதேன். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ இதுக்கு நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் சொல்லுவாங்களா, அதாவது கொப்பரை தேங்காய்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, காய்ந்த வந்து தேங்காய். இதை நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதையும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பூ திருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் நார்மல் தேங்காவை வந்து பூ திருவிட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, அதுவே நமக்கு போதும். ஆனால் இது போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியானது, ரொம்ப வந்து அயன் கண்டென்ட் உள்ளது. அதனால தான் நம்ம இது வந்து ஆட் பண்ணுது. இது போட்டிங்கன்னா கெட்டு போகாமலேயும் இருக்கும். இப்போ இதையும் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பூ திருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் வியூஸ், நான் வந்து ஸ்டவ்வும் ஆன் பண்ணி ஒரு பேனை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். நான் வந்து இந்த கப்புக்கு 1 கப்பு வந்து நான் நெய் எடுத்திருக்கேன். இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். 1 கப்பு நெய் விட்டு நம்ம உருண்டை பிடிக்கும்போது கரெக்டாக இருக்கும் இந்த லட்டு. இங்கே பாருங்கள், நெய் வந்து நல்லா சூடேறிட்டு இப்போ நான் ஒரு 10-15 முந்திரி பருப்பு எடுத்து ஒரு 2 பீஸாக வந்து நான் உடச்சி எடுத்திருக்கேன். இதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து வறுத்துக்கிடணும். இப்போ நம்ம வந்து இந்த நெய்யிலே வந்து நம்ம வந்து இந்த மாவை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு லேசாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஹீட்லேயே கொஞ்சம் வந்து கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நம்ம வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நெய் வந்து நல்லா கொஞ்சம் வந்து சிவக்க வறுபடட்டும். முந்திரி பருப்பு வந்து இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த மாவை வந்து இதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு லேசாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கோகோனட்டை நம்ம பொடி பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, இதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸ்டவ்வையும் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது வந்து கொஞ்சம் இந்த வெல்லமும் நமக்கு வந்து நல்லா இந்த சூட்டுக்கு வந்து இலகுனாப்பில் இருக்கும். நம்ம வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் வியூஸ், இப்போ இதை வந்து நல்லா ஆற விட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நான் வந்து கையில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் வந்து தடவி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை வந்து அப்படியே நம்ம ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சிடலாம். இந்த முந்திரி பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா வர மாதிரி நல்லா ஒரு பெரிய உருண்டையாக பிடிங்க. நம்ம வந்து தினம் ஒரு லட்டு இது சாப்பிட்டாலே போதும். அதனால் கொஞ்சம் பெருசாக செஞ்சு குழந்தைகளுக்கு நல்லா செஞ்சு கொடுங்க. இது வந்து டீனேஜ் பசங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. அதுவும் மெயினாக வந்து பெண் குழந்தைகளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இது வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கொடுக்கும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இங்கே பாருங்கள் எவ்வளோ நமக்கு கரெக்டாக இருக்குது பார்த்திங்களா. இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் செஞ்சு கொடுங்க. ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் இதை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், நம்மளுடைய இப்போ வந்து கருப்பு உளுந்து லட்டு ரெடி. இப்போ இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிறத எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நான் வந்து எல்லா லட்டுமே நான் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். இது வந்து எல்லா வயதினருமே நம்ம சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. கைகால் வலி மூட்டு வலி உள்ளவங்களுக்கும் இது மெயினாக செஞ்சு கொடுங்க. இது வந்து நல்ல ஒரு பெயின் கில்லர்னே நம்ம சொல்லலாம், அந்தளவுக்கு ஒரு ஹெல்த்தியானது. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.